மானசலோகா. வணக்கம் நமச்சிவாய. புத்தாண்டு பிறந்துருச்சு. புதிய எண்ணங்கள், புதிய ஆசைகள், எவ்வளையோ விஷயங்கள் வந்து போகும் நமக்குள்ளார. இது செய்யணும், இது வேணும், இது வேண்டாம். இந்த வருஷம் ஒரு புதுசாக ஒரு விஷயம், சிலருக்கு இது தெரியலாம். ஆனால் நான் இந்த வாட்டி சொல்லணும்னு விருப்பப்படுறது என்னன்னா, ஏன் நம்ம மாற்றி அமைக்கக்கூடாது? புது வருஷம் வந்தாலே இந்த பொருள்கள் வேண்டாம், இந்த துணிமணிகள் வேண்டாம், இந்த மாதிரி பொருள்கள் தான் அதிகமாக வெளியே தூக்கி போடுவோம். இந்த வாட்டி நமக்குள் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள், உணர்வுகள், பதிவுகளை வெளியே தூக்கி போடுவோமே. ஒரு பேனா பேப்பர் எடுத்துப்போம், உட்காந்து ஆழ்ந்து நம்ம திரும்பி பார்க்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக, நம்மில் பலர், முக்கியமாக என்னைய நான் சொல்லிப்பேன், ஒரு விஷயத்த தள்ளி போடுறதுல செம்ம கில்லாடி நான். இப்போ செய்யணும்னு நினைப்பேன், அப்போ செய்யலைன்னா திரும்பி அது செய்யப்படுமான்னு எனக்கே தெரியாது. அந்த நிமிஷத்தில் அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம். கடைசியில் ஒன்று நெருக்கடியில் வந்து செய்வேன், அல்லது சில நேரத்தில் செய்யாமலே போயிடுவேன். இது எனக்குள்ளார பிடிக்காத ஒரு முக்கியமான குணம். அதை இப்போ கொஞ்ச நாளாக நான் புத்தாண்டுக்காக புதுசாக எதுவுமே யோசிக்க மாட்டேன். சமீப காலத்தில் இது ரொம்ப எனக்கு தடங்களாக இருக்குது இந்த குணம்னு சொல்லி உணர்ந்து இதை மாற்றத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இப்போ ஒரு விஷயம் நினச்சேன்னா அதை அப்பயே செஞ்சு முடிக்கணும், அப்பயே அதுக்கான என்ன பண்ணுமோ பண்ணி அதை முடிச்சிடணும் அன்றது போய்கிட்டு இருக்கேன். இது ஒரு விஷயம். அதே போல் நிறைய பேருக்கு பொறுமை என்கிற விஷயம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஒரு பதிவில் கூட அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஏன் செடி நட்டா அது முளைச்சி வர்றதுக்கு காலம் எடுக்குதுல்ல, அதே மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு காலம் தேவைப்படுது. ஏன் அதுக்கு காத்திருக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ சிரமப்படுறோம்? இப்போ நினச்சா இப்பயே வேணும், இன்னைக்கு நினச்சா உடனே வேணும். என்னால் காத்திருக்க முடியாது, எத்தனை நாள் தான் நான் காத்துட்ருக்குது. வரலாறு படைச்சவங்க எல்லாருமே ஒரு நாளில் சாதிக்கல, பல வருஷங்கள் ஒரு விஷயமும் நினச்சி அதுக்காக செயல்பட்டு தான் சாதிச்சிருக்காங்க. அதனால் நம்மளும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து சாதிக்கணும்னா நமக்குள்ளார இருக்கிற தேவையில்லாத குணங்கள் கண்டிப்பாக வெளியே போயே ஆகணும். அதனால் இந்த புது வருஷத்தோட நம்ம எடுத்துக்கிற கொள்கை என்னன்னா, தேவையில்லாத குணங்களை மாற்றணும்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டால் மட்டும்தான் அதுக்கான அடுத்த அடி நம்மளால எடுத்து வைக்க முடியும். அது என்னத்தை மாற்றணும்னு நினைக்க முடியாமல் நான் சரியாக தானே இருக்கேன், சரி இருக்கு சரி இல்லைன்றது இங்கே வாக்குவாதம் இல்லை. இது நம்மளுக்கு தேவையில்லையா? இப்போ ஒரு பொறுமையின்மை இருக்கு, அதனால நம்ம சிரமப்படுறோம் இல்லையா? அப்போ அதை கடந்துட்டோம்னா நம்ம நல்லா இருப்போம் தானே. அந்த மாதிரி தான் ஒன்றும் பார்த்து எதை மாற்றணும் நீ யோசிச்சு இந்த ஆண்டை இதுக்காகவே நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிறைவாகவும் ஆனந்தமாகவும் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி.